Good evening. So, இப்போ நம்ம ஒரு sum பார்க்கலாம். For a given material, Young's modulus is 110 giganewton per meter square and shear modulus is 42 giganewton per meter square. Find the bulk modulus and lateral contraction of a round bar of 37.5 mm diameter and 2.4 meter length when stretched 2.5 mm. ஸோ நம்மக்கிட்ட ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியலோடைய யங்ஸ் மாடுலஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யங்ஸ் மாடுலஸ் வந்து it is represented by capital E 110 giganewton per meter square and shear modulus it is represented by G or C. Okay, shear modulus வந்து C. So 42 giganewton per meter square கொடுத்துருக்காங்க. For to find out the bulk modulus. So first one வந்து நம்ம bulk modulus கண்டுபிடிக்கணும். So second one வந்து lateral contraction. So lateral contraction del D. ஓகேவா, change in diameter of a round bar. ஸோ ரவுண்ட் பார் இருக்குது, அதனுடைய டயமீட்டர் 37.5 mm. ஸோ 37.5 mm அண்ட் லென்த் 2.4 மீட்டர் வென் ஸ்ட்ரெச்டு. ஓகேவா, அந்த ரவுண்ட் பாரை நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த லென்த் என்ன ஆகுது, வேரி ஆகுது. ஓகேவா, அதனால சேஞ்ச் இன் லென்த். ஸோ அதனுடைய வேல்யூ 2.5 mm. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாமே ஒரே யூனிட் கன்வர்ஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஜிகானா என்னது அப்படின்னா 10^9. இதே இது மெகானா 10^6. ஓகேவா, கிலோனா 10^3. நெக்ஸ்ட் இங்கே 110 ஜிகானா 10^9 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ 42 ஜிகாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம் 10^9 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்கே பாருங்க, நம்மளுடைய டினாமினேட்டரில் மீட்டர் இருக்குது. ஸோ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே டயமீட்டர் எம்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்எம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க, ஸோ எம்எம் இப்போ நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணும். ஸோ டிவைட் பை 1000. ஓகேவா, ஸோ டிவைட் பை 1000 நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் இங்கே ஆல்ரெடி லென்த் வந்து மீட்டரில் தான் இருக்குது. இங்கே பாருங்க, ஸ்ட்ரெச் லென்த் வந்து 2.5 mm இருக்குது. இதையும் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வந்துடுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் த பல்க் மாடுலஸ். செகண்ட் ஒன் லேட்டரல் கான்ட்ராக்ஷன். ஸோ நமக்கு தெரிஞ்ச பல்க் மாடுலஸோடைய ஃபார்முலா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். பட் இந்த ப்ராப்ளமில் வால்யூம் பற்றி எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. ஓகேவா, ஸோ அதுக்கு நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். ஸோ இஎன்சி நமக்கு கிவன் கொடுத்துருக்கிறதுனால, இஎன்சி நமக்கு கிவன் கொடுத்துருக்கனால, ஸோ இஎன்சி வச்சு நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். E is equal to 2C 1 plus mu. So substitute the value for E and also for C. Substitute பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ 1 plus mu. ஸோ நான் இது என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன், ஸோ டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது இது டிவைட் ஆயிரும் 1 plus mu. ஸோ 1 plus mu இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1.309. ஸோ மியூ வேணும் அப்படின்னா, ஸோ இந்த சைடில் இருக்கிற ப்ளஸ் அந்த சைடு போகும்போது மைனஸ். ஸோ மியூடைய வேல்யூ 0.3. எப்பயுமே வந்து மியூடைய வேல்யூ பாயிண்ட்ல தான் இருக்கும், 1 அந்த ரேஞ்சில் வராது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், மியூடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு நமக்கு எப்படி நம்ம இந்த லேட்டரல் கான்ட்ராக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும், இப்போ இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால நமக்கு இன்னொரு ரிலேஷன் தெரியும். E is equal to 3K. ஓகேவா, பாருங்க, E is equal to 3K 1 minus 2 mu. ஸோ இதில் E உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. K உடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ 1 மைனஸ், இப்போ தான் நம்ம மியூ உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மியூ உடைய வேல்யூ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 மைனஸ் இந்த ஆன்சர் உங்களுக்கு 0.382 வரும். நெக்ஸ்ட் 3 இன்டூ 0.382 கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.146 வரும். ஸோ நமக்கு கே தான் வேணும். ஸோ இதை வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது டிவைட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கே உடைய வேல்யூ உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இல்லை நீங்களும் இதே மாதிரி ஜிகா நியூட்டனில் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த 9 பாயிண்ட்டுங்கிறது இந்த சைடு நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே 1 மைனஸ் ஆயிரும். ஸோ 95.9 10^9. அப்போ 10^9 ஆனது ஜிகா. ஓகேவா, ஜிகா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். இதை இப்படியும் நீங்கள் கொண்டு வரலாம். அப்படின்னா ஸோ இந்த இடத்துலயே நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயராகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பல்க் மாடுலஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லேட்டரல் கான்ட்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லேட்டரல் கான்ட்ராக்ஷன், இந்த லேட்டரல்ங்கிற வேர்ட் எங்கே வரும் அப்படின்னா, நமக்கு பாய்சன் ரேஷியோட ஃபார்முலா தெரியும். லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஓகேவா, மியூடைய வேல்யூ இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 0.309. லேட்டரல்னானது சேஞ்ச் இன் டயமீட்டர் டிவைட் பை ஒரிஜினல் டயமீட்டர். லீனியர்னானது சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். ஓகேவா, அப்போ 0.309 இந்த சேஞ்ச் இன் டயமீட்டர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டயமீட்டர் ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. டிவைட் பை சேஞ்ச் இன் லென்த்தும் கொடுத்துருக்காங்க வென் ஸ்ட்ரெச்டு. ஓகேவா, அதுதான் அது சேஞ்ச் இன் லென்த். அந்த வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லோடைய வேல்யூவும் நமக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கீழே இருக்கிற இந்த டினாமினேட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்க, டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் 1.04 × 10⁻³ வரும்.
ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த இப்படி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் del d டிவைட் பை 0.037. நெக்ஸ்ட் நமக்கு இந்த லேட்டரல் கான்ட்ராக்ஷன் தான் தேவைப்படும். ஸோ அது தேவை. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுவும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்டா டி உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா லேட்டரல் கான்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். பிகாஸ் நம்ம எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணதுனால இதுவும் மீட்டர்ல வருது. ஓகேவா? இந்த இடத்துல நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் எல்லாம் போடக்கூடாது. ஸோ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் எப்போ போடணும், ஸ்ட்ரெஸ் அது மாதிரி வந்தால் தான் நீங்கள் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அந்த யூனிட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.